புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் ஞானத்திற்கும் நன்றிக்கும் மாண்புக்கும் வல்லமைக்கும் வலிமைக்கும் என்றும் தகுதியுடைய ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். விண்ணக தூதர்களால் எப்பொழுதும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய விண்ணக காட்சிகளின் வழியாக என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆமேன் என்கின்ற வார்த்தையின் பொருளை இன்று நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீர் எங்களோடு பேசும். நீர் சொல்லுகிறவைகளை கேட்டு அவற்றை எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கின்ற நல்ல அர்ப்பணத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். சிங்காசனத்தை சூழ நின்று தூதர்கள் கடவுளை போற்றும் காட்சியை வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. வெளிப்படுத்தல் 7:12 வசனத்தில் தூதர்கள் ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமேன் என்று பாடினார்கள். ஆமேன் எனும் வார்த்தையை பலர் இன்று சாதாரணமான வார்த்தையாக கருதுகின்றனர். வேறு சிலர் ஒரு புத்தகத்தின் முடிவில் அல்லது கட்டுரையின் இறுதியில் முடிவுரை என்று எழுதுவது போல ஒரு வழிபாட்டின் இறுதியில் அல்லது ஜெபத்தின் இறுதியில் கூறும் ஒரு சொல்லாக கருதி பயன்படுத்துகின்றனர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினார் என்பதையும் அவர் தனக்கென பயன்படுத்திய கௌரவ பட்டங்களில் ஒன்று ஆமேன் என்பதையும் நாம் அறிகிற பொழுது, ஆமேன் என்னும் வார்த்தையை நாம் சாதாரணமானதாகவோ முடிவு வார்த்தையாகவோ முற்றுப்புள்ளியாகவோ கருதுவதில்லை. இந்த வார்த்தையை கடவுளின் புனிதமான வார்த்தையாகவும் அதிக மரியாதையுடனும் பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை அறிவோம். ஆனால் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவதால் இதன் முக்கியத்துவத்தை, மரியாதையை உரிய முறையில் கொடுக்காமல் இருக்கும் ஆபத்தும் உள்ளது. இது ஒரு உலகளாவிய வார்த்தை, அன் யூனிவர்சல் வேர்டு. முன்பின் தெரியாத 2 அந்நியர்கள் கிழக்கு கடலில் உள்ள ஒரு கப்பலில் சந்தித்தனர். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள அவர்களுக்கு மொழி தெரியவில்லை. உடனே ஒருவர் அல்லேலூயா என்று கூறி மற்றவரை வாழ்த்தினார். அப்போது அடுத்தவர் ஆமேன் என்று கூற இருவரும் ஆமேன் அல்லேலூயா என்று ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினர். இந்த புனித வார்த்தை அனைத்து கிரேக்க, ரோமன் மற்றும் ஆங்கிலிக்கன், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த வார்த்தையை an ecumenical word, கிறிஸ்தவ ஒன்றிப்பின் வார்த்தை என்று நாம் கூறலாம். எந்த ஒரு கிறிஸ்தவ குழுவுக்கும் இது சொந்தமான வார்த்தை அல்ல. உலகின் எல்லா மூலை முடுக்குகளிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இது மிகவும் பழமையான வார்த்தை. பண்டைய யூதர்களிடமிருந்து நமக்கு கிடைத்த வார்த்தை. சீனாய் மலையில் பாறைகளுக்கிடையே இந்த வார்த்தை ஒலிக்கப்பட்டது. இத்தகைய சிறப்புகள் கொண்டதாக இருப்பினும் இந்த வார்த்தையின் முக்கியத்துவம் அது அளிக்கும் ஆழமான ஆன்மீக பாடங்களிலிருந்தே நமக்கு தெரிய வருகின்றது. 3 முக்கியமான ஆன்மீக பாடங்களை இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. முதலாவதாக இந்த வார்த்தை கற்றுத்தரும் பாடம், கடவுள் நம் பதிலுரையை விரும்புகிறார் என்பது. வல்லமையானவைகளை, நன்மைகளை செய்யும் கடவுள் ஆமேன் எனும் பதிலுரையை மக்களிடம் எதிர்பார்க்கிறார். இது மக்களின் வார்த்தை என்று கூறலாம். யூதர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களும் பதிலுரையாக கடவுளுக்கு சொல்லும் வார்த்தை இது. இந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த அல்லது
பதிலுரை கூற பவுல் 1 கொரிந்தியர் 14 கூறுகின்றார். தொடக்க கால திருச்சபையில் தலைமை ஆயர்களின் செயல்களுக்கு மக்கள் கூறும் உற்சாகமான பதிலுரை ஆமேன் என்பது. இப்படி கூறுவது தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஆயர்களால் அவசியமான ஒன்றாக கருதப்பட்டது. திருவிருந்தில் அல்லது ராப்போஜனத்தில் நன்றியுணர்வின் அடையாளமாக ஆமேன் என மக்கள் சத்தமிட்டு கூறுவது மக்களிடம் எதிர்பார்க்கப்பட்டது. மக்கள் ஆமேன் என கூறும் பதிலுரை தொடக்க கால திருச்சபையில் தொலைவில் உள்ளோருக்கும் இடி முழக்கம் போல கேட்டதாக தொடக்க கால வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வெளியே பதிலுரை சப்தமாக இருப்பினும் கடவுள் உள்ளான இதயத்திலிருந்து வரும் பதிலுரையை மிகவும் விரும்பினார். நமது கவனமின்மை, கவனக்குறைவு, அலட்சியம் ஆகியவற்றால் உள்ளான இதயத்திலிருந்து கடவுளுக்கு பதிலுரை கூறுவது இன்று மிகவும் குறைவாக உள்ளது. ஆமேன் கூறுவது வழிபாட்டில் ஒன்றுபடுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பதிலுரையை பயன்படுத்துகிறவர்கள் விலை மதிப்பற்ற, ஊக்கமளிக்கும், நம்ப முடியாத கடவுளின் உதவியை பெருமளவில் பெறுகின்றனர். ஆதியாகமம் 15:11 ஆபிரகாம் தன் பலியை உண்ண முயன்ற பறவைகளை விரட்டி அடித்தது போல நம் ஜெபங்களை அழிக்க முயற்சிக்கும் அல்லது அலைந்து திரியும் நம் எண்ணங்களை நாம் விரட்டியடிக்க முன்வருதல் அவசியமானது. இதற்கு கடவுள் நம் தந்தையாக அல்லது பரலோக தந்தையாக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை மிகவும் அவசியமானது. கடவுள் நம்முடைய தந்தை என்ற நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு நாம் ஆமேன் என்று பதிலுரை கூற இயலாது. இறைவனுடைய இதயம் ஆமேன் என்னும் நமது பதிலுரைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என கன்வே என்கின்ற திருமறை விளக்க உரையாளர் கூறுகின்றார். ஏனெனில் பெரும்பாலும் மக்கள் மனதில் சந்தேகத்தோடும் குழப்பத்துடனும் கடவுளின் வீட்டிற்குள் நுழைந்து ஆமேன் சொல்கின்றனர், அல்லது பூமிக்குரிய இதயங்களோடு கவலைகளோடு ஆலயத்தில் அமர்ந்து ஆமேன் சொல்கின்றனர் என்று கன்வே குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய ஏக்கத்தை தீர்க்கும் வகையில் முழு மனதுடன் ஆமேன் சொல்ல ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். ஆமேன் என்னும் வார்த்தையின் இரண்டாவது ஆன்மீக பாடம் கடவுள் நம் உண்மையை விரும்புகிறார் என்பது. 2 கொரிந்தியர் 1:20 கடவுளின் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று பவுல் கூறுகின்றார். பவுல் கூறுவதற்கு முன்பே நம் ஆண்டவர் இயேசு அடிக்கடி ஆமேன் ஆமேன் என்று கூறினார். இது மெய்யாகவே மெய்யாகவே என்று நமது திருமறையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. உண்மையான கடவுளின் வார்த்தை என்பது ஒவ்வொரு திருமறையின் புத்தகங்களின் இறுதியிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சொல்லப்பட்ட அனைத்து கடவுளின் வார்த்தைகளின் உண்மை தன்மையை வெளிப்படுத்துகின்ற சொல்லாக ஆமேன் என்று புத்தகங்களின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐ ஆம் த ட்ரூத், நானே உண்மை என யோவான் 14:6 ஆண்டவர் கூறுகின்றார். முற்காலங்களில் உயில்கள் எழுதப்படும் பொழுது இன் த நேம் ஆஃப் காட் ஏமன், கடவுளின் பெயரால் ஆமேன் என்று எழுதுவர். அதன் பொருள் ஏற்கனவே சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையானவை என்ற அறிக்கையே அந்த உயிலின் இறுதியில் கையெழுத்தாக இடப்படுகின்றது. எனவே கடவுள் ஆமேன் என வழிபாடுகளில் சொல்ல விரும்புவது நாம் உண்மையோடு வழிபட வேண்டும் அல்லது நாம் உண்மையோடு வழிபட்டோம் என்பதை சொல்வதற்காக கையொப்பமிடுவது போன்று நாம் பதில் சொல்ல எதிர்பார்க்கின்றார்.
எனவே ஆமேன் என சொல்லும்போது உண்மையாக வழிபட்டோமா என்பதை ஆய்ந்து பார்த்து நாம் ஆமேன் சொல்ல பழக வேண்டும். தொடக்க கால திருச்சபை தந்தையர்களுள் ஒருவரான ஜான் கிறிஸ்தோஸ்தம் என்பவரின் பிரசங்கங்களை கேட்ட மக்கள் கண்ணீரோடும் அழுகையோடும் தங்கள் சத்தத்தை அடக்க இயலாமல் ஆமேன் ஆமேன் என சத்தமிட்டதாக வரலாறு கூறுகின்றது. தொடக்க கால திருச்சபையில் பிலிப்பி பட்டணத்தில் கடவுள் லீதியாளின் இதயத்தை திறந்தார் என்று திருமறையில் படிக்கிறோம். பின்னர் சிறை காவலரின் இதயம் திறந்ததையும் நாம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் உண்மையோடு கடவுளை வழிபடுகையில் அவிசுவாசி எவ்வாறு அதனை கண்டு மீட்படைய முடியும் என்பதை விளக்குகிறார். உண்மையில்லாமல் பிரசங்கிப்பதும் வழிபாட்டில் பங்கேற்பதும் மிகவும் பயனற்றது என்பதை பவுல் அடிக்கடி தம் கடிதங்களில் கூறுகின்றார். கடவுளை உண்மையோடு வழிபட்டு ஆமேன் சொல்லுகின்ற பழக்கம் நமக்கு இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆமேன் எனும் வார்த்தையின் 3வது ஆன்மீக பாடம் கடவுள் நம் வாழ்வுக்கான உத்தரவாதம் தருகிறார் என்பது. கிறிஸ்துவின் பெயர்களில் ஒன்று ஆமேன் என்பதாகும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவதூதர்கள் ஆமேன் ஆமேன் என இறைவனை புகழ்கின்றனர். ஆமேன் எனும் வார்த்தை எங்கெல்லாம் உண்மையாக பேசப்படுகின்றதோ அங்கெல்லாம் கடவுளுடைய அன்பையும் ஆற்றலையும் நாம் உணர முடியும். அவரிடம் உதவி கேட்கும் ஒருவர் உண்மையுடன் நம்பிக்கையுடன் கேட்பாரானால் அவர் உதவியை நிராகரிக்கவே மாட்டார். ஏனெனில் அவரது பெயர் ஆமேன் என்பது. ஆமேன் என்ற சொல்லின் பொருள் நம்பகமானது, நம்பக்கூடியது என்பதாகும். உறுதியான அடித்தளம், வலுவான தூண், உறுதியான ஆதரவு என்றெல்லாம் ஆமேன் என்கின்ற வார்த்தை பொருள் கொண்டது. நமது நம்பிக்கையும் உறுதியும் ஆமேன் எனும் அவர் பெயரில் இருந்தால் நமது வாழ்வு இறுதி வேளையை நெருங்கும்போது அல்லது மரண இருள் நம்மை சூழும்போது கிறிஸ்து நம்மை நெருங்கி வருவதை நாம் உணரலாம். ஆமேன் எனும் வார்த்தையை உண்மையாக சொல்லி வாழும்போது ஆண்டவர் வருகையில் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என அவரை அன்புடன் வரவேற்போம். வாழ்வுக்கும் எதிர்காலத்துக்கும் உத்தரவாதம் தரும் அவரை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஆமேன் சொல்லுகின்றோமா என்பதை ஆய்ந்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். ஜெபிப்போம். இறைவனுடைய ஏக்கத்தை தீர்க்கும் வகையில் முழு மனதோடு ஆமேன் சொல்ல அழைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன் எனும் வார்த்தை உம்மால் விரும்பப்படுகின்ற வார்த்தை. நீர் ஆமேன் சொல்லும்படி எங்களை எதிர்பார்க்கின்றேன். உண்மையோடு அதனை சொல்ல வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக, எதிர்காலத்தை உறுதி செய்யும் வார்த்தையாக இருக்கின்ற ஆமேன் என்கின்ற வார்த்தையை மிகவும் உத்தரவாதத்தோடு நம்பி அதை சொல்லவும், அதை எங்களுடைய பழக்கமாக கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.